சாரி, தப்பாக நடந்துக்கிட்டேன். இல்லைங்க, எனக்கு வலிச்சதுனால தான் அடிச்சேன். நீங்க ஏன் சாரிலாம் கேட்குறீங்க? இல்லை, நான் உன்னை தொற்றுக்கவே கூடாது. ஏங்க, நான் உங்க ஒய்ஃபுங்க. உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. இல்லை, நான் ஏதோ ஒரு சிந்தனையில் இப்படி நடந்துக்கிட்டேன். சாரி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க சார். தேங்க்யூ. உங்களுக்கு யாரை பார்க்கணும்? ஐ எம் இன்ஸ்பெக்டர் திலக். கொடைக்கானல்லேருந்து வரேன். உங்கள் மேனேஜர் சூர்யாவை பார்க்கணும். ஒரு நிமிஷம் சார். சார், நீங்கள் உள்ளே போகலாம். தேங்க்யூ. மிஸ்டர் சூரி, உங்ககிட்ட நான் சில கேள்விகள் கேட்கணும். நீங்கள் சொல்கிற பதிலை வச்சு தான் என்னால் உங்கள் முதலாளியை கண்டுபிடிக்க முடியும். ஷியோர், டெஃபினெட்லி ஐ வில் கோஆப்ரேட் சார். உங்கள் முதலாளி ஈஸ்வர் எப்போ கொடைக்கானல் போனார்? ஐ திங்க் லாஸ்ட் மந்த் 5th போனார் சார். ஓகே மிஸ்டர் சூர்யா, நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த தகவலே போதுமானது. ஏதாவது தகவல் வேணா நான் உங்களை ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுறேன். அக்கா, பூஜாமா, அக்கா என்ன பாருங்க. என்கிட்ட ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? கண்ணெல்லாம் செவந்திருக்கு, உடம்பெல்லாம் மெருகேறி இருக்கு, பேச்சுல ஒரு சந்தோஷம் தெரியுது. கள்ளி, நீ நினைச்சது நடந்துருச்சு இல்லையா? ஆமாக்கா, நீ ஜெயிச்சுட்டடி. சரி சரி, சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. காஃபி கொடுங்க. வீட்டுக்காரர் எழுப்பணும்ல. அடி பாவி, ஒரு ராத்திரிக்கே வா. என்னங்க, காஃபி கொண்டு வந்திருக்கேன். அங்கே வச்சுட்டு போ. சாரி. நீயா? ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் முன்னாடி பின்னாடி வந்துடிச்சிட்டு இருக்க? ஏங்க, சந்தோஷ பார்க்க வந்தங்க. உள்ள குளிச்சிட்டு இருக்காரு, போங்க. என்னடா இவங்க எதுக்கு எடுத்தாலும். இருக்கட்டும். வாடா கார்த்திக். ஹாய். எப்படா வந்த? இப்போதான்டா வந்தேன். இன்னைக்கு என்னடா ப்ரோக்ராம்? கிளம்புடா, வெளியே போகணும். வக்கீலுக்கு ஃபோன் பண்ண சொன்னேன், பண்ணியா? காலையிலே பண்ணிட்டேன்டா. வக்கீல் நமக்காக வெயிட்டிங். ஒரு நிமிஷம்டா, ரெடி ஆகிட்டு வந்தார். சரிடா. என்னங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. கார்த்திக், கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? சரிங்க. ஏ கார்த்திக், இல்லடா,
இவன் எங்கே தான் இருப்பான் நீ சொல்லு. அத்தை ஃபோன் பண்ணாங்க. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளாம், நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க. என்னால் வர முடியாது, நீ வேற யாரை கூட்டிகிட்டு போ. அத்தை கண்டிப்பா உங்களை தான் கூட்டிட்டு போக சொன்னாங்க. ஏய் இப்போ தானே சொன்னேன் என்னால் வர முடியாதுன்னு. எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீ கிளம்பு. டேய் அவன் வருவான், வாங்க வாடா. ஏய் இந்த மாதிரி எவ்வளவு பாத்துருக்கோம் டார்லிங். அச்சா ஓகேவாடா? ஓகே. ச்சே டேய் சொதப்பிட்டியாடா மச்சான், மொக்க வாங்கிட்டாடா. ச்சே டேய் மச்சான், ரெட் ஒன் வருது பாருடா, அது சூப்பரா இருக்கு. ஏய் யாரா தட்டற? அந்த ஃபிகரை நான் தட்டுறேன். ஏய் இவன் தட்டானாடா, பார்க்கலாம் எப்படி இருக்கா பாரு. இவன் என் ஒய்ஃப்டா. என்னடா கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? போயிட்டு வந்துட்டேன்க்கா. இன்னைக்கு கோயில்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? உட்காருங்கக்கா சொல்றேன். சொல்லு. இன்னைக்கு கோயில்ல 4 ரவுடி பசங்க என்ன கிண்டல் பண்ணாங்களா? அந்த நேரத்துல சந்தோஷ்க்கு எங்கிருந்து தான் கோவம் வந்துச்சுன்னு தெரியல, 4 பேரையும் போட்டு புரட்டி புரட்டி எடுத்துட்டாருக்கா. பாத்தியாடா ஐயா கோமல எவ்வளவு பாசம் இருக்குதுன்னு. ஆமாக்கா, நான் தான் என் சந்தோஷம் சரியாவே புரிஞ்சுக்கல. என்ன வரதா இவ்வளவு பெரிய செட்டப் போட்டு செண்பகத்தோட டூயட் பாடிட்டு இருக்கேன், குச்சியை விட்டு குத்திட்டியா? பண்ணி பையோல டூயட் வேற எந்தடா எடுத்துட்டான், மீதி நாளைக்கு கண்டினியூ பண்ணி. என்ன சொன்ன? டூயட் முகர கட்டிக்கு டூயட், அதுவும் செம்பகத்து கூட. அவ தொட செய்கிறா போடா, கனவு காண்றானா? என்ன காத்தி ஒரு குழப்பமா இருக்கு. அப்போ ஒரு கணக்கு சொல்றாரு, நீ ஒரு கணக்கு சொல்ற, எனக்கு டேலி ஆகலையடா. எனக்கு டேலி ஆகிட்டு தான்டா இருக்கு. என்னடா சொல்ற? இல்லைடா டேய், ஒர்க்கர்ஸ் கொடுக்குற பில்லெல்லாம் டோட்டலாக கலெக்ட் பண்ணி தான்டா உங்களை தரேன். இதில் உனக்கு என்ன புரியலன்னு எனக்கு தெரியலடா. ஏய் எனக்கு தெரியல, நீ
எனக்கு தெரியல நீ சொல்லாதடா. எனக்கு தெரிஞ்சவனை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. நாளைந்து எல்லா வேலையும் நம்ம சேர்ந்தே பார்ப்போம். ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வந்து உடச்சிட்டு இருக்க. போடி உள்ள. டேய் ஏன்டா அவங்களை இப்படி இன்சல்ட் பண்ற? ஏய் விட்றா. ஏய் நீ எங்கடா போற? எப்படி அழுதுட்டு போறாங்க பாருடா. இரா சமாதானப்படுத்திட்டு வரேன். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இல்லைங்க அழுதுகிட்டே வந்தீங்க, அதான் சமாதானப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். நீங்க ஒண்ணு என்ன சமாதானப்படுத்த வேணாம். முதல்ல உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. என்னை நீங்கள் இன்னும் சரியாக புரிஞ்சிக்கல. என் உதவி உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். உங்க உதவி ஒண்ணும் எனக்கு தேவைப்படாது. முதல்ல வெளியே போங்க. அப்புறம் உங்கள் இஷ்டம். போனுங்க. பாய்.